கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வசனம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை தியானிப்போம். பூமிக்குரிய வீடு, அதாவது நம்ம சரீரம் ஒரு நாளைக்கு அழிந்து போயிடும். நமக்காக தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கணும். இப்போது நம்ம வாழ்ந்துருக்கிற வாழ்க்கை, நம்மளுடைய வீடு, இது எல்லாம் ஒரு நாளைக்கு அழிந்து போயிடும். அதாவது ஒரு உதாரணமாக, ஒரு உள்ளான மனுஷன், வெளியான மனுஷன். வெளியான மனுஷங்கிறது நாம் இப்போ இருக்கிற இந்த பளபளப்பான வாழ்க்கை, இந்த வீடு, இதெல்லாம் ஒரு நாளைக்கு அழிந்து போயிடும். உள்ளான மனுஷங்கிறது ஆவிக்குரிய சரீரம். நம்ம உள்ளார ஆவிக்குரிய வார்த்தைகளை ஆவிக்குரிய சரீரமாக வளர்த்து எடுக்கும்போது தேவனால் கட்டப்பட்ட அந்த நித்திய வீடை நாம் சுதந்திரத்து கொள்ளவர்களாக நாம் இருப்போம். அதாவது இந்த கூடாரத்தில் நாம் தவித்து கொண்டு இருக்கிறோம். இந்த வெளியரங்கமாக வாழ்கிற வாழ்க்கை நமக்கு பெரிய தவிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. நமக்கு நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள வாஞ்சியாக இருக்கிறோம். நமக்கு நிரந்தரமாக இருக்கிற பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க நாம் வாஞ்சையோடு இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஆண்டவருடைய வருகை வரும். அன்னைக்கு நாம் நீதியின் வஸ்திரத்தை அணிந்தவர்களாக இருக்கப்படும் போது தேவன் பரலோக ராஜ்யத்தில் நம்மளை அழைத்துக் கொள்வாருங்கிறதுல சந்தேகம் இல்லை. நாம் இந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறோம். தேவனால் கட்டப்பட்ட அந்த நித்திய வீட்டை சுதந்திரத்துக் கொள்றதுக்கு நாம் ஒவ்வொருவரும் வாஞ்சியோடு இருக்க பிரயாசப்படணுங்கிறதுக்காக தான் பவுல் இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய வார்த்தைகள் உள்ளன. இந்த வார்த்தைகளை தொடர்ந்து படிப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.